சயின்ஸ் எக்ஸாம் எழுதணும், எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. 7 மார்க்கும் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சயின்ஸ் எக்ஸாம் வந்து பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு, பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன், ரொம்ப நல்லா எழுதிருக்கேன். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன், பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன், ஈஸியாக தான் இருந்தது. கொஷின் பேப்பர் நல்லா ஈஸியாக தான் வந்திருந்தது. இன்னைக்கு வந்து சயின்ஸ் எக்ஸாம் எழுதணும், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம். நான் ரொம்ப பயந்துட்டே போனேன், எப்படி எழுத போகிறேன்னு தெரியல. சயின்ஸ் இது வரைக்கும் அதிகமாக மார்க் எடுத்ததில்லை. சயின்ஸ் எக்ஸாம் நான் நல்லா பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் சூப்பராக பண்ணியிருக்கேன் மேம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. சயின்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு, நல்லா எழுதுனேன். இங்கே டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல்லேருந்து தான் ஃபுல்லாக வந்துச்சு. சயின்ஸ் எக்ஸாம் ஈஸியாக தான் வந்துச்சு. டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல்லேருந்து எல்லாமே வந்துச்சு. நீங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸாம் எழுதணும், ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல் தான் எல்லா கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க, அதனால எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. இன்னைக்கு நான் சயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். 1 மார்க் எல்லாம் கரெக்டு. நீங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப மாடரேட்டாக இருந்துச்சு. 4 மார்க் லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 2 மார்க்லாம் ஈஸி, 1 மார்க் ஈஸி, 7 மார்க்லாம் ரொம்பவே ஈஸி. இன்றைக்கி டியூஷனில் வந்து மெட்டீரியல் அந்த 1 வேர்ட்ஸ் மெட்டீரியலாக கொடுத்தாங்க, அதனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ஒரு 97 மேலே வரும்னு நான் நினைக்கிறேன். வந்துச்சு டியூஷனில் பச்சை தான் அப்படியே வந்துச்சு, நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. மார்னிங்கு ஈவினிங்காக கிளாஸ் வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இவங்க சொன்ன கொஸ்டின் எல்லாமே வந்துச்சு. ஒரே ஒரு சின்ன 7 மார்க்கில் வர வேண்டியதுலாம் 4 மார்க்கில் வந்து 4 மார்க்கில் வர வேண்டியதாக 7 மார்க்கில் வந்தது. 3 டேஸ் கரெக்டாக இருந்தது, கொஞ்சம் பத்தது. இன்னும் ஒரு நாள் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் 70+ வாங்கியிருப்பேன். எல்லா சென்டம் பேப்பர் தான், முடிஞ்சால் சென்டம் எடுத்துருக்கலாம். இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன், பேப்பர் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 1 மார்க் தான் தப்பாச்சு, மற்ற எல்லாமே ஈஸி. சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. கம்பல்சரி வந்து அவங்க கொடுத்த மெட்டீரியல் வந்தனால ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சுது. 1 மார்க் மட்டும் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். மார்னிங் ஈவினிங் கோச்சிங் வச்சாங்க, சம் மெட்டீரியல் கொடுத்தாங்க, அதுலேருந்து சம் வந்துச்சு, அதனால் அட்டன் பண்ண முடியும். மேம் இந்த மாதிரி நீங்கள் டியூஷனில் வந்து சயின்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலாக கொடுத்து கேட்டிங்களே மேம், அதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்தது மேம். அப்புறம் வந்து 1 மார்க் டெஸ்ட் வச்சாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் கேட்ட 1 மார்க்லேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 8-9 1 மார்க் வந்திருக்கும் டெஸ்ட்டு கேட்லேருந்து. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம். இங்கே சொன்ன கொஸ்டின், இங்கே கொடுத்த மெட்டீரியல்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்துருந்தது. இங்கே படித்ததெல்லாம் வராதோ அப்படிலாம் கொஞ்சம் நினச்சேன். ஆனால் இங்கே படித்த மெட்டீரியல்லேருந்து தான் பாதி வந்தது கொஸ்டின் பேப்பரில். 1 மார்க்ஸ் எல்லாமே இன்றைக்கி காலையில் வர வச்சு படிக்க வச்சாங்க, அதுலேருந்து எழுதியிருக்கிறோம். ஓனாக கேட்ட 1 மட்டும் தான் தப்பு, மீது எல்லாமே கரெக்டு. 1 வேர்ட்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தேன். டியூஷனில் சொல்லி கொடுத்து எல்லாமே வந்தது. மெட்டீரியல் கொடுத்தாங்க, ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் எல்லாமே அட்டன் பண்ணேன், கரெக்டாக அட்டன் பண்ணேன். கொஷின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் இங்கே 3 டேஸ் கொடுத்த கோச்சிங் வச்சு தான் அங்கே போய் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுவே எனக்கு ரிலீஃபாக இருந்துச்சு. கொஷின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 3 டேஸ் கோச்சிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேம் இம்பார்ட்டன்டாக சொன்னாங்க, அதெல்லாம் நாங்கள் படித்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 7 மார்க்கில் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஈஸியாக வந்துச்சு. நாங்கள் ஈஸியாக எழுதிட்டோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதினோம். மேம் டெஸ்ட் வச்சதுனால நாங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். கோச்சிங் வச்சு இது பண்ணாங்க, மார்னிங் ஈவினிங் நல்லா வச்சுருந்தாங்க. 15 மினிட்ஸுக்கு டெஸ்ட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் நிறையா படித்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது இல்லாமல் போன வருஷம் வந்து பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கனால இந்த வருஷம் கஷ்டத்தில் கேட்டுருவாங்களோன்னு நினச்சோம். நல்லா ஈஸியாக இருந்துச்சு, எல்லாமே அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து படித்தது எல்லாமே இங்கே கொடுத்த மெட்டீரியலில் தான் படித்தோம், அது எல்லாமே வந்துருந்துச்சு. சரி வராதோ, ஐயோ நம்ம படிக்கிறோமே வராதோ அப்படிலாம் நினச்சேன். ஆனால் மேம் சொன்னாங்க இது படித்தா வரும்னு சொன்னாங்க. எல்லாமே வந்துருந்துச்சு, எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன், நல்ல மார்க் வரும். தேங்க்யூ. இங்கே கொடுத்த மெட்டீரியல் தான் முக்கால்வாசி கொஷின் அதில் இருந்துச்சு. இங்கே 3 டேஸ் கோச்சிங் நல்லா போச்சு. காலையில் சாயங்காலம் 2 வேலையும் வச்சு நல்லா எடுத்தாங்க. இங்கே வந்து படித்ததாலே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக இருந்துச்சு. இங்கே டியூஷனில் வந்து 3 டேஸ் கோச்சிங் கொடுத்தாங்க. மேம்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி எழுதுனா இவ்வளோ மார்க்ஸ் வரும்லாம் சொன்னாங்க. நாங்களும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே தான் எழுதியிருக்கோம். இவங்க 1 மார்க்ஸு 2 மார்க்ஸ் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியலாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறைய வந்தது. சூப்பராக எழுதியிருக்கேன். மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து டியூஷனில் வந்து 3 டேஸ் வந்து கோச்சிங் வச்சாங்க. அந்த கோச்சிங்கில் வந்து இம்பார்ட்டன்ட் ஷீட் மட்டும் தான் கொடுத்தாங்க, அதுலேருந்து மட்டும்தான் வந்துச்சு. முக்கியமாக கம்பல்சரிலாம் நாங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணியிருந்தோம். 1 மார்க்கும் இம்பார்ட்டன்ட் ஷீட்டில் கொடுத்தது மட்டும் தான் வந்துச்சு. 1 மார்க் வந்து டெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் டீட்டெயில் மட்டும் சொன்னாங்க, அது மட்டும் ரிவைஸ் பண்ணி போனோம். அது மட்டும் தான் வந்துச்சு, அது மட்டும் அப்படியே கரெக்டாக எழுதிட்டோம். ஈவினிங் அண்ட் மார்னிங் கோச்சிங் வச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க, அதுக்கு சம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் கூட எல்லாமே வந்து இருந்தது. இங்கே கொடுத்தது மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பிபி அகாடமியில் வச்ச மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸ் 3 hours ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
இருந்துச்சு. அவங்க கொடுத்த 1 மார்க் மெட்டீரியல்லேருந்து 1 மார்க் எல்லாமே வந்துச்சு. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் படிக்க வச்சிட்டாங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் கொஸ்டின் பேப்பர்லேயும் கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டியூஷனில் மார்னிங் அண்ட் ஈவினிங் வச்சாங்க டியூஷன் கிளாஸு. அப்புறம் ப்ராப்ளம் சம்லாம் கொடுத்தாங்க நிறையா. அது வந்து 4 மார்க்கில் அட்டன் பண்ண முடிஞ்சுது. 7 மார்க்லாம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டேன். நல்ல மார்க் வரும் நம்புகிறேன். இந்த மெட்டீரியலாக கொடுத்து படிக்க வச்சாங்க, ஈஸியாக இருந்தது. அது கம்பல்சரி அட்டன் பண்ணேன். கம்பல்சரி விட்டு வந்தால் இன்றைக்கி அட்டன் பண்ணிட்டேன், ஈஸியாக இருந்தது. லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் டெஸ்ட் வச்சாங்க, அதனால் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல்லாம் வந்தது, பேப்பர் ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் எழுத போனோம். சயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. என்றைக்குமே இல்லாமல் இந்த வருஷம் ரொம்பவே ஈஸியாகவே இருந்துச்சு. அகாடமிலேருந்து கொடுத்த மெட்டீரியல் தான் ஃபுல்லாகவே வந்துச்சு. ப்ராப்ளம்ஸ்லேருந்து 1 மார்க்ஸ் வரைக்கும் எல்லாமே அதுலேருந்து தான் வந்துச்சு. டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல் இருந்து தான் சம்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதில் இந்த கொஷின்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க. பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் டெய்லியும் டெஸ்ட்டு அதனால் வச்சதுனால ஈஸியாக எழுத முடிஞ்சது. 1 மார்க்லாம் வந்து இது டியூஷனில் மெட்டீரியல்லாம் கொடுத்ததுலேருந்து தான் வந்தது. 2 மார்க்கு எல்லாமே வந்தது. கம்பல்சரி வந்து ஈஸியாக தான் இருந்தது ரெண்டுமே. அதுவும் டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல் தான் வந்தது. இந்த சயின்ஸ் ஈஸியாக தான் இருந்தது. டியூஷனில் கொடுத்த எல்லாமே வந்துச்சு. காலைல சாயந்தரம்னு சொல்லிட்டு எங்கள் போய் டியூஷனை வச்சு நல்ல மார்க் எடுக்க வச்சுருவாங்க. பிபி அகாடமியில் கொடுத்த எல்லா மெட்லேருந்தே கொஷின்ஸ்லாம் வந்துச்சு. மேம்ஸ்லாம் நல்லாவே எங்களை படிக்க வச்சாங்க. அவங்க கொடுத்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொஷின் ஆன்சர் எல்லாமே வந்துச்சு. அது பிபி அகாடமி தான் காரணம் மார்க். டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல் வச்சு நான் படிக்கும் போது கொஞ்சம் நல்லா தான் எழுதினேன். 7 மார்க்லாம் இங்கே டியூஷன் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே 7 மார்க் தான் வந்தது. எக்ஸ்ட்ராவாக மிஸ்ஸுலாம் கொஞ்சம் 7 மார்க் வச்சு கொடுத்தாங்க. அதுவும் இது வந்தது. மார்னிங்லாம் டியூஷன் வச்சாங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சாயந்தரம் 6:45 to 10 o'clock வைக்கிறாங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ராப்ளம் சம்லாம் டியூஷன்லேருந்து கொடுத்த மெட்டீரியல் தான் வந்துருந்தது. கிளாஸில் எடுத்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 90+ above மார்க் வரும். 3 days கோச்சிங் போச்சு. அதில் மேம் நிறைய ப்ராப்ளம் சம்ஸ்லாம் எடுத்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கம்பல்சரி சம்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் மேம், நல்லா மார்க் வரும். 3 days வந்து டியூஷனில் மார்னிங்கும் ஈவினிங்கும் வச்சாங்க. 15 மினிட்ஸ் டெஸ்ட் வச்சாங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே தான் கொஷின் பேப்பர்லேயும் வந்தது, இவங்க வச்சது தான். அதனால கொஷின் மெட்டீரியலாக கொடுத்தாங்க, அதே தான் நானும் படித்தேன். இன்றைக்கி வந்து சயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன், ஈஸியாக தான் இருந்துச்சு. 3 நாள் வந்து கோச்சிங் வந்து மார்னிங் ஈவினிங் 6 hours வச்சு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. ப்ராப்ளம் சம்ஸ்லாம் நடத்தி போட்டாங்க. ப்ராப்ளம்லாம் ஃபுல் மார்க் வரும். 3 days கொடுத்த கோச்சிங்கில் எல்லா மெட்டீரியலில் கொடுத்த எல்லா கொஷினுமே வந்துச்சு. டியூஷனில் கொடுத்த நோட்ஸ்லாம் வச்சு படிக்க நல்லா எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடிஞ்சுது. டியூஷனில் வந்து 3 days வந்து மார்னிங் ஈவினிங்கும் பிரித்து இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் 4 மார்க் 3 மார்க் 7 மார்க் பிரித்து கொடுத்துருந்தாங்க. அதேபடி படித்தோம். அதனால் ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. எங்கள் டியூஷனில் கொடுத்த நான் 4 days வந்து ட்ரைனிங் கொடுத்ததுனால சயின்ஸ் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணோம். அவங்க கொடுத்த மெட்டீரியல் வந்து எல்லா கொஷினும் வந்துச்சு. அதனால 90+ above வரும். 80 மேலே பார்க்கலாம். 90 above வரும். 90+ வந்துடும். 95 above 80 above வரும். 90க்கு மேலே வரும். கண்டிப்பாக 90 above மேலே வரும். இப்போ நான் 90 above நல்லா 75 or 60 above வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். மார்க் வந்து ஒரு 60 above 90 மேலே வரும். நான் ஒரு 98 வரும்னு நினைக்கிறேன். 60 to 65 வரலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 85 above வரும். மோஸ்ட்லி அகாடமி தான் தேங்க்ஸ் சொல்லணும் மெயினாக.